நம்ம கண்ட்ரியோட ஹெல்த் கேர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சமூக மேம்பாடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கீ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டுன்றது, அதாவது குழந்தை இறப்பு விகிதம்னு சொல்லுவோம். இந்த குழந்தை இறப்பு விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து அதோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இன்ஃபென்ட் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துப்போம். சென்னையில் ஒரு 1000 குழந்தைகள் வந்து 2024 பிறக்குது. அந்த 2024 பிறக்கக்கூடிய 1000 குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுது. ஸோ அந்த 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 குழந்தைகள் இறந்து போகுது. ஸோ அந்த 30ன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 28, அதாவது ஒவ்வொரு 1000 குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா 28 குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8.2 மட்டும் தான். அண்ட் 2020 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 13 இருந்திருக்கு. அண்ட் ஓவரால் நம்ம கண்ட்ரியை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா 2014 39 இருந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ஜஸ்ட் 28 தான் இருந்திருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம கண்ட்ரிக்கு ஓவரால் ஹெல்த் கேர் அக்சஸில். எதுக்காண்டி இந்த குழந்தை இறப்பு விகிதம்ன்றது நமக்கு ரொம்பவே ஒரு கீ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் ஹெல்த் கேர் அக்சஸ் இந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டை வந்து குறைக்கிறதுக்காண்டி. அதில் ஒரு முக்கியமான 3 ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் இந்திரதனுஷ், போஷன் அபியான், ஜனனி சுரக்ஷா யோஜனா. இந்த 3 ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டை குறைக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.